சிறை காவலர் மீது கைதிகள் தாக்குதல். சிறையில் காவலர் மீது கைதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மத்திய சிறையில் 2500 கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். தண்டனை பெற்ற கைதிகள், விசாரணை கைதிகள் என்று தனித்தனியாக பிளாக்குகள் உள்ளது. இந்நிலையில் 29வது பிளாக் பகுதியில் கைதிகள் ஆனந்த், ஜெயமணி உள்ளிட்ட 3 பேர் நேற்று நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு கைதி வழக்கறிஞருடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார். உடனே 3 கைதிகளும் அவர் பேசிக் கொண்டிருப்பதை ஒட்டு கேட்பது போல் நெருங்கி கவனித்து வந்துள்ளனர். இதை பார்த்த காவலர் 3 கைதிகளையும் விலகி நிற்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். உடனே அந்த காவலரை ஜெயமணி, ஆனந்த் உள்ளிட்டவர்கள் மரியாதை குறைவாக பேசி திட்டியதாக தெரிகிறது. இது பற்றி அந்த காவலர் சிறை கண்காணிப்பாளர் தாமரைக்கணியிடம் புகார் செய்தார். அதன் பேரில் அவர் வந்து விசாரணை நடத்தினார். இதில் ஆத்திரமடைந்த அந்த 3 கைதிகளும் நேற்று சிறை காவலர் வெள்ளைப்பாண்டியை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் அவர் படுகாயம் அடைந்துள்ளார். உடனடியாக மற்ற காவலர்கள் விரைந்து வந்து அவரை மீட்டு அவரை தாக்கிய கைதிகளை அப்புறப்படுத்தினர். காயமடைந்த சிறை காவலர் வெள்ளைப்பாண்டியை கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கோவை மத்திய சிறையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து ரேஸ்கோஸ் காவல் நிலையத்தில் 3 கைதிகள் மீதும் புகார் செய்யப்பட்டுள்ளது. அதன் பேரில் அந்த 3 கைதிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் 3 பேரையும் வேறு சிறைக்கு மாற்றவும் சிறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சூலூர் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் கைதான கைதியை சரமாரியாக கைதிகள் தாக்கினர். அதற்கு முன்பு ஒரு காவலரை தகரத்தை வைத்து தாக்கிய சம்பவமும் நடைபெற்றது. தற்போது சிறை காவலர் தாக்கப்பட்டது 3வது சம்பவம். கோவை சிறையில் கைதிகள் தாக்குதலை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.